மகாராஷ்டிராவில் 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல். ஜார்க்கண்டில் 38 தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாக வாக்குப்பதிவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்படுமா? இன்று காலை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஏஆர் ரஹ்மானை விவாகரத்து செய்வதாக மனைவி சாய்ரா பானு அறிவிப்பு. கண்ணுக்கு தெரியாத முடிவாக தெரிவதாக ஏஆர் ரஹ்மான் வேதனை. சென்னையில் இன்று கூடுகிறது திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு. 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை என முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேச்சு. கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் எதிர்க்கட்சியாகவே இருக்க நேரிடும் என தங்கமணி எச்சரிக்கை. நிதி தெளிப்பிற்கான பரப்புரை கருவியாக LIC இணையதளம் இருப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். LIC இணையதள முகப்பு பக்கத்தை ஹிந்தியில் மாற்றம் செய்ததற்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் எதிர்ப்பு. ஆங்கிலத்தில் இருக்கும் வகையில் LIC இணையதள முகப்பு பக்கம் மாற்றம். தொழில்நுட்ப கோளாறால் ஹிந்தி மொழியில் இருந்ததாக LIC தரப்பு விளக்கம். தாவேகா நிர்வாகிகள் அனைவருடனும் விரைவில் வீடியோ காலில் விஜய் பேசுவார். மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். நீங்க வீடியோ கால்லாம் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பாக அதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். சென்னை குன்றத்தூர் அருகே வீட்டிலேயே மனைவிக்கு பிரசவம் பார்த்த கணவர். வாட்ஸ்அப் குழுவை பார்த்து பிரசவம் பார்த்த கொடூரம். இரண்டு பேரை கொன்ற திருச்செந்தூர் கோயில் யானையை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்ப ஆலோசனை. யானையிடம் ஆசி வாங்க கோயில் நிர்வாகம் தடை விதிப்பு. வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நாளை மறுதினத்துக்குள் கரை திரும்ப உத்தரவு. சிங்கப்பெருமாள் கோயில் மற்றும் செங்கல்பட்டு ரயில் நிலையங்களிடையே பராமரிப்பு பணி. இன்று முதல் 4 நாட்களுக்கு மதிய நேரத்தில் புறநகர் ரயில் சேவைகளுக்கு தடை. கடலூர் அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னலில் கழன்று விழுந்த டிஜிட்டல் விளம்பர பதாகை. இருசக்கர வாகனத்தில் சென்றவருக்கு லேசான காயம். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு செல்லும் முக்கிய வாயில்களை அடைத்ததாக குற்றச்சாட்டு. நள்ளிரவில் வியாபாரிகள் போராட்டம். பிரேசிலில் G20 மாநாட்டுக்கிடையே ஆஸ்திரேலியா, பிரேசில், அர்ஜென்டினா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. விஸ்வவித்யா குருகுல மாணவர்களின் ராமாயண நாடகத்தையும் பார்வையிட்டார். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவ சுவாமி சாட்போட் என்ற வாட்ஸ்அப் செயலி. தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம் என பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சியர் தகவல். மணிப்பூரில் தற்போதைய நிலைக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சிதான் காரணம் என முதலமைச்சர் பைரன் சிங் குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரமும் காரணம் என விமர்சனம். அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதலை தொடங்கியது உக்ரைன். அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் புதிய கொள்கைக்கு ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்குகிறது.
மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக இந்த வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல ஜார்க்கண்டில் 2 கட்டமாக 38 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் 4140 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 9,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக 1,186 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கும் நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடைகிறது. பதற்றமான 31 வாக்குச்சாவடிகளில் மட்டும் 4 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் இரு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று மாலை 6:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளன. தேர்தலுக்கு முந்தைய நாளில் மகாராஷ்டிரா பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவடேவிடம் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பால்கர் மாவட்டத்தில் வசாய், நலசோபரா, போய்சர் ஆகிய 3 தொகுதிகள் உள்ளன. இதில் நலசோபராவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பாஜகவினர் ஆலோசனையில் ஈடுபட்டதை அறிந்து எதிர்கூட்டணியினர் திடீரென அங்கு புகுந்தனர். அப்போது வினோத் தாவடேவிடம் பையில் இருந்து கட்டுக்கட்டாக பணத்தை வெளியே எடுத்து 5 கோடி ரூபாய் பணத்தை வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தன் மீதான குற்றச்சாட்டை வினோத் தாவ்டே மறுத்துள்ளார். விடுதியில் பாஜக தொண்டர்கள் கூட்டத்தில் தேர்தல் நாளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தவே தான் வந்ததாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இந்நிலையில் வாக்குப்பதிவு முடிவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னதாக அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களது சொந்த தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியிலும் இருக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தின் விதி இருப்பதால் தாவ்டே மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையில் சுமார் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசைப்புயல் AR ரகுமானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவித்துள்ளார். தம்பதியர் பிரிவதற்கான முடிவு குறித்து சாய்ராவின் வழக்கறிஞர் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் திருமணமாகி 29 ஆண்டுகளுக்கு பிறகு கணவர் AR ரகுமானிடமிருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை மனைவி சாய்ரா பானு எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கொருவர் ஆழமாக நேசித்த போதிலும் பதற்றங்களும் சிரமங்களும் அவர்களுக்கிடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கிவிட்டதை இருவரும் கண்டறிந்ததையும் இந்த முடிவு அவர்களின் உறவில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்திற்கு பிறகு வந்திருப்பதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. வலி மற்றும் வேதனையால் தான் இந்த முடிவை சாய்ரா எடுத்ததாகவும் இந்த சவாலான நேரத்தில் பொதுமக்களிடம் இருந்து தனி உரிமை மற்றும் புரிதலை கோருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்ட AR ரகுமான் சாய்ரா தம்பதிக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் என 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இந்த நேரத்தில் தனியுரிமையை மதிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்வதாக அவர்களது மகன் அமீன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தங்களது திருமண வாழ்வு 30 வயதை எட்டும் என்று நம்பியதாக AR ரகுமான் கவலை தெரிவித்துள்ளார். மனைவி சாய்ரா பானு விவாகரத்து அறிவிப்பை தொடர்ந்து AR ரகுமான் எக்ஸ் தள பக்கத்தில் தனது விளக்கத்தை பதிவு செய்தார். அதில் தங்களது திருமண வாழ்வு 30 வயதை எட்டும் என்று நம்பியதாகவும் ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக தெரிவதாக தெரிவித்துள்ளார். கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கணத்தால் நடுங்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ள AR ரகுமான் இதய சிதைவுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தை தேடுவதாக தெரிவித்துள்ளார். இந்த பலவீனமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லும் போது தனி உரிமைக்கு மதிப்பளித்ததற்காக தனது நண்பர்களுக்கு நன்றி என்றும் AR ரகுமான் பதிவிட்டுள்ளார்.